ஒரு நாள் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? சாரி தீபக், உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல. வீட்ல ரேஷன் வாங்க கூட காசு இல்ல. சிச்சுவேஷன் அந்த மாதிரி, அதனாலதான். ஓ, அதான் பெட்ரோல் போட வந்துட்ட. ஏன் அப்படியே கட்டட வேலைக்கு சித்தால போயிருக்க வேண்டியதானே? ரோடு போடுற வேலையில தார் ஊத்த போயிருக்க வேண்டியதானே? இப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு உன் குடும்பத்தை காப்பாத்த போக வேண்டியதானே? போ. காவியா, உன் ஃபேஸ கண்ணாடியில போய் பாரு. வேர்த்து வடிஞ்சு கையெல்லாம் என்ன கரையா இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு உன்னால நிக்க முடியல. 11 மணி நேரம் இந்த வெயில எப்படி வேலை வைப்ப நீ? எப்படி ஸ்வெட் ஆகுது பாரு. இந்தா தொடச்சுக்கோ. புடி காவியா. காவியா, பைக்ல ஏறு. எங்க கூப்பிடுறீங்க? இது என் ஷிஃப்ட் டைம். நான் எப்படி வர முடியும்? ஓ, இதுக்கப்புறமும் நான் உன்னை இங்க ஒர்க் பண்ண விட்டுருன்னு நினைக்கிறியா நீ? முதல்ல பைக்ல ஏறு காவியா. தீபக், உங்களுக்கு புரியல. என் ஒரு நாள் சம்பளம் என் ஃபேமிலிக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நான் வேணான்னு சொல்லியும் என் பேச்சே கேட்காம இங்கதான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்ற, அப்படிதானே? அப்படி இல்ல தீபக். எனக்கு இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். நீங்க போய் உங்க ஒர்க்க பாருங்க. குடு. கேஷா இல்ல ஸ்கேன் பண்றீங்களா? ஸ்கேனர் எடுத்துட்டு வா. ஸ்கேன் ஆகல. அக்கா, என்னாச்சுமா? ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. இந்த ஸ்கேனர் அவருக்கு ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகலையா? இப்ப ஸ்கேன் பண்ணுங்க. ஆ, ஏதோ எரர்னு காட்டுதுங்க. ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். நீங்க கேஷ் கொடுத்துருங்க. கேஷ் இல்லைங்க. கேஷ் இல்லைன்னு சொன்னா எப்படி? அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, இந்தாங்க. அவர் கொடுக்க வேண்டிய 200 ரூபாய். நீ எதுக்குமா கொடுக்குற? எனக்கு தெரிஞ்சவர் தான்க்கா. நீங்க போங்க. ம். தீபக், நீங்க கிளம்புங்க. என்ன அனுப்பிட்டு இந்த வேலையிலே இருக்கலாம்னு நினைக்காத. வேற பிளானோட வரேன். அம்மா, பெட்ரோல் ஃபில் பண்ணிருமா? ஆ, சார் பே பண்ணுங்க சார். அம்மா, டீசலை போட சொன்னா பெட்ரோலை போட்டு வச்சிருக்கீங்க. ஐயோ, இல்லங்க. நீங்க பெட்ரோல் தானே போட சொன்னீங்க. ஏம்மா, இது டீசல் காருமா. நான் எங்கேம்மா பெட்ரோல் போட சொன்னேன்? தப்பா சொல்லாதீங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போட்டேன். ஏய் காவியா, நீ எங்க இங்க? இது என்ன கோலம்? உன்னை இப்படி பார்க்கவா நான் கஷ்டப்பட்டு வெளியே வந்தேன். இந்தா கூலச போட்டுக்க. எவ்வளவு வெயிலா இருக்கு பாரு. இந்தா போட்டுக்கோ. சார், நீங்களா? வாங்க சார். என்ன பிரச்சனை? இங்க பாருங்கம்மா, டீசலை போட சொன்னா பெட்ரோலை போட்டு வச்சிருக்காங்க. இல்ல மேடம், அவர் அப்படித்தான் சொன்னாரு. சார், கோச்சுக்காதீங்க. புது பொண்ணு, நீ பண்ண தப்புமா. இங்க பாருமா, முதல்ல சார் கிட்ட மன்னிப்பு கேளு. டேய், இந்த வேலை எல்லாம் அவங்களுக்கு எப்படா தெரியும்? நீ தானே சொல்லிருக்கணும். சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. காவியா, மன்னிப்பு கேளு. என்ன மேடம் இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டுட்டு? நீங்க வாங்க, நான் சொல்றேன். வாங்க சார். காவியா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். பாத்துக்க. பாய். டேய், வேற வண்டி சொல்லிட்டல. போ, வண்டி போலாம் சார். கவினா, இங்க வா. சொல்லுங்க மேடம். நீ போய் பெட்ரோல் போடுமா. காவியா, பேக் இவகிட்ட கொடுத்துரு. இங்க வா. வா, என் கூட வா. மேடம், நான் எதுவும் பண்ணல. நீ இன்னைக்கான சம்பளத்தை வாங்கிட்டல. யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு கிளம்பு. மேடம், என்ன சொல்றீங்க மேடம்?
வேண்டாம், நீ எதுவும் சொல்லாத. சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாமே நீ. ஏதோ கோச்சிட்டு வந்துட்டியா? எதுக்குமா பெரிய இடத்து விவகாரம்லாம்? உன்னை வேலைக்கு வச்சா இந்த பங்குக்கு தான் பிரச்சனை. தயவு செஞ்சு வேலையை விட்டு கிளம்புமா. ஹாய் தாரா. ஹாய் தீபக், உட்காருங்க. ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நம்ம ஊர் டிராஃபிக்ல இதெல்லாம் சகஜம்தான். பை த வே, இவங்க மீனா. ஓ. பர்ஃப்யூம் ஆட் பண்ண போறாங்கல்ல, அதோட பிசினஸ் பார்ட்னர். ம். மீனா, திஸ் இஸ் தீபக். அமேசிங் ஃபோட்டோகிராஃபர், செம்ம கிரியேட்டிவிட்டி சென்ஸ், நல்ல ப்ரொஃபஷனல் ஆட் கிரியேட்டர். இன்னும் எப்படி சொல்லி உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுனே தெரியல. ஹே இரு, நீ ஏன் இவ்ளோ சொல்ற? இவர் உன் ஃபியான்சே தானே? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதே இவர் கூட தானே? லாஸ்ட் வீக் பிரபா உங்க என்கேஜ்மெண்ட் போட்டோஸை என்கிட்ட காமிச்சா. என்னதான் நீ கூப்பிடாம விட்டுட்ட? ஏய், அவளுக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டி சொன்னேன். கல்யாணத்துக்கு உங்க எல்லாரையும் கூப்பிடுவேன், ஓகே? ம். தீபக், இந்த தாராவை எப்படி நீங்க அட்ராக்ட் பண்ணீங்க? முதல்ல அதை சொல்லுங்க, பிசினஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம். யார், நானா? ம். அது எப்படிங்க நான் சொல்லுவேன்? தாரா கிட்ட தான் நீங்க கேட்கணும். தாரா ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணவே லேட் பண்ணுவா. பட் பண்ணிட்டான்னு வைங்களேன், அதை விட்டு மாறவே மாட்டா. நினைச்சத கண்டிப்பா நடத்தி முடிச்சிருவா. அவ்வளோ பவர்ஃபுல்லான பொண்ணு. அவ செலக்ட் பண்ண ஆள் தான் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏய் மீனா, போதும். நோனோ தாரா, உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசினாதான் உன்னோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்லாம் தெரியுதே. சரி, ஓகே. இப்போ பிசினஸ் பத்தி பேசலாமா? ம். சோ இவ தான் என்னோட பார்ட்னர். மொத்த ஷேர்ல இவ தான் 70%. பட் கிரியேட்டிவ் சைட், மார்க்கெட்டிங் எல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். தீபக், அன்னைக்கு ஒரு ஐடியா சொன்னீங்கல்ல, அது இப்ப சொல்ல முடியுமா? ஓ எஸ். கடைசியில உணர்வுகளால் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற டேக்லைன்ல நம்ம ஆட முடிக்கிறோம். வாவ், நைஸ் தீபக். மீனா, எனக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்லாம் யாரு? 1 செகண்ட். இதுதான் என்னோட ப்ராடக்ட் தீபக். இது பெருசா எலிட்டான ப்ராடக்ட்லாம் இல்ல. நார்மல் பர்சன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரியான ப்ராடக்ட் தான் இது. ஆமா தீபக், இந்த விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட பிடிக்கணும். எனக்கு ஒரு ஐடியா. தாராவோட அகர்பத்தி ஆடுக்கு யூஸ் பண்ண அந்த மாடல் இருக்காங்கல்ல, ஐ திங்க் ஷீ வில் பி சூட்டபிள். சூப்பர் மீனா. ஆக்சுவலா காவியா அந்த ஆடுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. தாரா கூட காவியா ரொம்ப பிடிக்கும். ஓகே தான், பட் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க அவைலபிளா இருப்பாங்களா? எஸ் தாரா, அவங்க அவைலபிள் தான். இன்ஃபேக்ட் காவியா ஒரு பெர்ஃபெக்ட்டான சான்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஆ. தாரா, லீகலா ஃபிக்ஸ் பண்ணிடலாம்ல? ஷூர். எஸ் மேடம். மேனேஜர் இங்க எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு. சரி, நீங்க அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிருங்க. ஓகே மேடம். தீபக், அந்த பொண்ணுகிட்ட ஒரு விஷயம் சொல்லிருங்க. இது ஒரு ரொமான்டிக்கான ஆட், ஓகே? அப்புறம் கூட வர மாடல் நல்லா எஸ்டாப்லிஷ்டா தெரிஞ்ச முகமா போடுங்க. அப்பதான் நல்ல ரீச் கிடைக்கும். ஷோர் தாரா, பெர்ஃபெக்ட்டா பண்ணிடலாம். ஓகே, டைம் ஆயிடுச்சு கைஸ். நீங்க மத்ததெல்லாம் பாத்துக்கோங்க. தீபக், வெல் டன். இதே மாதிரி எனர்ஜியோட எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே தாரா, பை. பை. சரி, ஓகே தாரா. அப்ப நான் காவியா பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு மேல் மாடலையும் சூஸ் பண்ணிடுறேன். பை. தீபக், ஒரு நிமிஷம். இந்தங்க. என்னது இது? ஓபன் பண்ணி பாருங்க.